அனைத்திற்கும் முன்மாதிரி நபிகள் பெருமகனார். தொழுகைக்கும், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறானே தவிர முன்னோர்கள், பெரியார்கள், இமாம்கள் என்று யாரையும் அனுப்பவில்லை. லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த அழகிய முன்மாதிரி அடிப்படையிலே ஒரு நாள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் மெம்பரிலே இருந்து கொண்டு தொழுகை முறையை மக்களுக்கு விளக்குகிறார்கள். ருக்கு செய்கிறார்கள், சஜ்தா செய்து காட்டுகிறார்கள், அத்தஹியாத்தில் அமர்கிறார்கள், பிறகு எழுந்து நிற்கிறார்கள், பிறகு சொல்கிறார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும் என்றார். தொழுகைக்காக வேண்டி நாம் இருக்கிறோமே, இந்த தொழுகை என்பது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம். ஒரு வக்துல 2 ரக்காத்து நிக்கிறோம், 2 வாட்டி நிக்கிறோம், 2 வாட்டி ருக்கு செய்யறோம், 4 வாட்டி சஜ்தா செய்யறோம். இது மாதிரி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு எத்தனை வாட்டி நிக்கிறோம்? ஒரு மாதத்திற்கு 150 வக்துக்காக வேண்டி நிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 1800 வக்து